இந்த குட்டி பையன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்ல எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும், ட்ராவல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அது என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலுமே சரி, காரா இல்ல ட்ரெயினான்ட்டு ஏறி உட்காந்தானா ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் நாங்க இறங்கும்போது தான் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிப்பாரு சாரு. நேட்டிவ்க்கு போயிட்டு திருவிழாலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்னங்க வீட்டு வேலை தான் ஆஸ் யூசுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே மாவு அரைக்கிற வேலைய தான் பண்ணேன். முன்னெல்லாம் ஊர்லேருந்து வந்தேன்னா, அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பேன். கதிர் இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். இப்போலாம் அப்படி கிடையாது. கதிர் எப்போ தூங்குறானோ அந்த டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இட்லி மாவு அரைக்கிற வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அவனையும் அப்படி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். இப்போல்லாம் வந்து ஏனையில தூங்குறதுக்கு அவன் பழகிட்டாங்க. முன்னெல்லாம் தூங்க மாட்டான். இப்பயுமே கத்துறான் தான். போட்டோடனே கத்துவான். அதுக்கப்புறம் அப்படியே பாட்டு பாடிட்டு ஏனைய ஆட்டி விட்டுட்டே இருந்தா அப்புறம் தூங்கிடுறான். ஸோ உங்கள் பேபி ஏனையில தூங்கலைன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஊர்லேருந்து வந்தவுடனே பிளிங்கிட்டில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், பால் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாவு வேலையும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த குட்டி பையன் எழுந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க என்னோடய தோடு, பொட்டு, பூவே வைக்க முடியல இவன்கிட்ட சுத்தமாக. ஃப்ரீ ஹேரும் விட முடியலங்க. இது எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி தாங்க டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பேபி இப்படி பண்ணுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் அவுட்டிங் வந்து கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ.